நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லத்திகா சின்ன வயசுல விதவை வெள்ள போட போட்டாங்க. அது லத்திகாவடா. லத்திகா அவங்க ஆயா கூட காய வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு விதவை வெங்காயம் ஏதாவது வாயில வரப்போகுது. ஆமா, அப்ப லத்திகா எங்கடா? அவ குடும்பத்தோட குருவாயூர் போய் 1 வாரம் ஆச்சு. ஏண்டா பட்டி, அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்ற விஷயத்த ஆத்தூர் என்கிட்ட சொல்லிருக்காளடா. எதுடா அந்த முள்ளு சந்துலாம் என்ன பூந்து கூட்டு வந்தா? டெய்லி 1 hour இருந்தா நல்லதுன்னு டிவில சொன்னாங்க. அதான் கூட்டு வந்தேன். ஆமா, நீ மெட்ராஸ் வேலைக்கு போன என்னாச்சு? நல்ல வேலை கேட்டேன், இல்லைன்னா நான் ஃபிளாஷ்பேக்கே சொல்லியிருக்க முடியாது. மெட்ராஸ் வேலை தேடி போனேன்ல, அப்போ அங்க ஒரு ஃபிகரை பார்த்தேன்டா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. தம்பி வந்தீங்க, டீ சாப்பிட்டீங்க, கையை தட்டிங்க, காசு கொடுக்காம போறீங்க. நான் டீ குடித்து வரல சார், பாட்டு கேட்க தான் வந்தேன். அதோ இவங்க டீ கொடுத்தாங்க, அதான் வாங்கி குடித்தேன். ஓஹோ, அவங்க கொடுத்தாங்கன்னு குடிச்சிங்களா? டீக்கு போல விஷம் கொடுத்தா குடிச்சிருவீங்களா? ஓ, விஷத்தை கூட ஈஸியாக குடிக்கலாம். உன் கடை டீயை தாண்டா குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மா, என்ன பிரச்சனை? யார் நீங்க? என் பேர் செந்தில். மெட்ராஸ்ல வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன்னா, வேலையே கடையில் நொந்து போயிருக்கும்போது உங்க பாட்டை கேட்டு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. டீ ஆத்திர பொண்ணுக்கு இவ்வளவு ஞானமா? சின்ன வயசுல ஞானப்பால் குடிச்சிங்களா? அட, எல்லாரும் மாதிரி கழுத பால் தான் குடிச்சா. இந்த ஆட்டோகிராஃப் படத்துல ஸ்னேகா பாடுமா, அந்த பாட்டை ரேடியோல போட்டாங்க. அதான். இவரை பார்த்தா நிறைய படிச்சிருமா தெரியுது மாஸ்டர். நம்ம கடையில ஏதாவது வேலை போட்டு கொடுங்களேன். மாஸ்டர், இவன் ஸ்கூலுக்கு போகாம டீ கடையில் உட்காந்துருக்கான். நான் மாஸ்டர் தான்டா, ஆனா டீ மாஸ்டர். கையில் என்ன சர்டிஃபிகேட் காட்ட பார்க்கலாம். இது சர்டிஃபிகேட் இல்லை சார், நைட்டு கீழே போட்டு படுத்துக்காக சகிலா போஸ்டர் கீழ்ச்சி 4ஆ மடிச்சு வச்சிருக்கேன். மாஸ்டர், நம்ம கடைக்கு தான் டீ எடுத்து ஒரு பையன் வேணும் சொன்னீங்கல்ல, இவரை சேர்த்துக்குங்க மாஸ்டர் ப்ளீஸ். சேர்த்துக்கலாம், ஆனா டீ கடையை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன்னா இதுக்காக மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து 5 வருஷம் படிச்சுட்டா வர முடியும். ஒரு பாய்லர், ஒரு டபரா, 5 கண்ணாடி கிளாஸ், இது இருந்தா போதும் டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு. போதும் திவ்யா, நீ சொல்றேன்னு வேணா வேலைக்கு சேர்த்துக்கிறேன். நான் டவுனுக்கு போய் டீ தூள் காபி தூள்லாம் தீர்ந்துருச்சு, போய் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் இவனுக்கு நீ கற்றுக் கொடு டீ ஆத்த. போ அரியப்பா போய் கப்பலில் சரக்கு வாங்கின போகிறான், அதை கத்தி பெருமையாக சொல்லிட்டு போகிறான். எனக்கு டீ ஆற்ற கற்றுக் கொடுங்க வாங்க. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். திவ்யா, சக்கரை டப்பா எங்க? இதோ இருக்குல்ல. திவ்யா, டீ தூள் எங்கடா? இதோ இருக்கு.
திவ்யா திவ்யா என்ன என்ன திவ்யா எங்க போற நீ? என்ன செந்தில் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லடா சாயங்காலத்துக்குள்ள 15 டீ ஆர்டர்டா கொடுத்தாகணும் இல்லையா? ஓகே 10 டீ போட்டாச்சுல்ல, இன்னும் 5 டீ தானே. நான் போய் பால் எடுத்து வந்துடுறேன். திவ்யா திவ்யா டீ தூக்கு எங்க திவ்யா? எடுத்துட்டு வா. ஓ இங்க இருக்கா? இவா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒண்ணும் இல்ல செந்தில். திவ்யா என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல திவ்யா. திவ்யா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல செந்தில். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். திவ்யா ஆசையா வளர்த்த டில்லி அரும்பு செத்து போச்சு. அதை சொன்னா எங்க நீ டீ போடுறதுல கவனம் செலுத்த மாட்டேன்னு மறைச்சு உன் கூட வந்து டீ போட கத்து கொடுத்துருக்கு. விடு செந்தில், மாட்டோட விதி அவ்வளவுதான். விதி இல்லடி, நீ பண்ண சதி. மூஞ்சிக்கு பவுடர் போட்டியா, மாட்டுக்கு தவிடு போட்டியா, அது கொடியில காய போட்ட பாவாடை ஜாக்கெட்லாம் சாப்பிட்டு வயிறு வீங்கி செத்து போச்சு. போகட்டும் விடு செந்தில். எதிர்த்தாப்புல இருக்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனில டீ ஆர்டர் எடுத்திருக்கேன். இஞ்சியை வாங்கி நசுங்கி தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அதுல பாலை மிக்ஸ் பண்ணி அதை வித்துருவோம். ஓகே செந்தில்? என்ன செந்தில், இஞ்சி எடுத்து இடிக்கலாமா? வேணா திவ்யா, அந்த ஆள் சொன்ன லாஜிக்கே சகிக்கல. இஞ்சி சூடு பண்ணி மறுபடியும் ஆற வைக்கணுமா? அப்புறம் எதுக்கு சூடு பண்ணோம்? ஸ்ட்ரைட்டா சுக்கு வாங்கி காப்பி வச்சிடலாம்ல. ஏய், இந்த ஐடியா நல்லா இருக்கே. இது மட்டும் இல்லை, இன்னும் ஐடியா வச்சிருக்கேன். சுக்காப்பி ட்ரம்ல சுட சுட போட்டு சைக்கிளை கட்டி எடுத்துட்டு போய் எக்ஸ்போர்ட் கம்பெனி வாசலே நிறுத்தி சுட சுட கொடுத்தோன்னு வச்சுக்க, எப்படி பிஸ்னஸ் ஆகும்? நமக்கு வியாபாரம் பிச்சுட்டு போவோம், ஆனா ட்ரம்மும் சைக்கிளும் வாங்கணுமே. நான் வேணா என் வீட்டுல வளையலுக்கு தட்டுமா? வேணா திவ்யா, கவரி நாய்க்கெல்லாம் எவ்வளோ காசு கொடுக்க மாட்டான். இந்த ஆள் தான் பாய்லர் கடைலாம் வச்சிருக்கானே, அதெல்லாம் வித்துட்டு நம்ம சைக்கிள் வாங்கிடுவோம். அப்ப மாஸ்டர்? ஆமா, பெரிய ஹெட் மாஸ்டர். அந்த நாய் எங்கேயாவது பாத்திரம் தேய்ச்சி போச்சுப்போம். வா. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. எல்லாம் ஓகே, ஆனா எல்லாரும் டீ கொடுத்து முடிச்சுட்டு கடைசியா மீனை தான் கொடுப்பேன். அலையாத போ. வாங்க வாங்க, இவ்வளவு லேட்டா வரது பார். பாட்டு கச்சேரி முடிய போகுது. எவ்வளவு செலவு பண்ணி வச்சேன்னு தெரியுமா? டேய் அதே பாட்டை பாடுற மறுபடியும். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. பாட்டு கச்சேரி 25,000 ரூபாய். மகளே நல்லா கேளுங்க. அவனை நினைத்தான் உறவை வளர்த்தான் இருந்தும் ஒன்றாகவே. மகளே நீ வாழ்வதே ஆயிரம் காரணி வாழவே. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. வாங்க வா வா. எங்க வராம போயிடுவேன்னு பயந்தேன். வா வா வா. என்ன செந்திலே, நீ சொன்ன மாதிரி பட்டணத்துல வந்து ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சிட்ட. இனிமேல் வாழ்க்கை ராஜா வாழ்க்கை தான். ஆமா, தங்கத்தேர் வாங்கி நிறுத்தி இருக்கேன். இனி என் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை தான். கடனுக்கு பழைய ஓட்ட சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கே போறவன் பட்டு எப்படி வாயை பழகிறான் பாரு. இதனடா கம்மாக்காரி எடுத்துன்னு போற சொம்பு? இல்ல செந்திலே, ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே பார்சல் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்டா கழுவுறது இதுவே, குடிக்கிறது இதுவே? வா. அது வந்து டீ ட்ரம்மு, அதுல படாம தூரமா புடிச்சுன்னு ஓடி போனோம். போ போ. இல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. இவர்தான் என்னுடைய பழைய டீ மாஸ்டர். வணக்கம் சொல்லிங்க சார். என் கடை ட்ரம்மா எனக்கே அறிமுகப்படுத்துறியா? எப்படியா இந்த ஊரு சமுதாயமும் ஒன்னையும் ஒரு பெரிய டீ மாஸ்டர் நினைச்சு அவார்டு கொடுத்துருச்சு. ஆமா, பல மில்லுகள் வச்சு நிறைய கோடி ரூபாய் சம்பாரிச்சு செரிஃப் அவார்டு வாங்கிட்டேன். அதை நீ போறாம பட்டு சொல்றதுக்கு ஓசில டீ கொடுக்குறாங்க பாரு, போய் வாங்கிக்கோ. எனிவே தங்கராஜ் ரிலேஷன். டேய் அது பேரு ஜனகராஜ் ரிலேஷன்ரா, அதுவே தெரியல பாரு. போ. வா 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 கமலா, வா வா. வந்து நீல போட்டோக்கு நீல. கமலா, நீ வந்ததே நீ பெரிய சந்தோஷம். எதுக்கு இந்த மொழி கவர்லாம்? டேய், இது ஒன்றும் மொய் கவர் இல்லை, என் புருஷனோட காரிய பத்திரிக்கை. கமலா, இன்னைக்கு வந்து ஒன்றும் கவலைப்படாத, காரியத்தன்னைக்கு சுக்கு காப்பி கான்ட்ராக்ட் உனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் கமலா. போ போய் சுக்காப்பி வாங்கிக்க. போ போய் குடி. வா வா லத்திகா, வா வந்து நில்லு. டேய் தலை நில்லு. எப்ப பார்த்தாலும் வண்டு மாதிரி விட்டுருங்க. இந்தோடா செந்தில், என் ஸ்நேகிதனுக்கு யான் இலக்க கொண்டு வந்தோ. டேய் பாருங்கடா, ஃபங்க்ஷன் வந்தனுங்களே எல்லாரும் பாருங்கடா. ஒரு பொம்பளை பொண்ணு கேரளா இருந்து ஏலகாயத்துன்னு வந்துக்குது. இவ காலை கழுவி குடிங்கடா. ஃபங்க்ஷனுக்கு வெறும் கையோட வந்து எல்லாம் சுக்காப்பி குடிச்சிட்டு போறானுங்க. டேய் தம்பி, எங்க அவனை காணோம்? ஓடியா ஓடியா எங்க? எல்லாருக்கும் ஏலகாவும் சும்மா சுக்காப்பில் போட்டு கலந்து தெம்பா கொடு. ரொம்ப தேங்க்ஸ் லத்திகா. நில்லு, போட்டோ எடுத்துக்கலாம். நீ தள்ளி போட, தள்ளி போ. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. அவனை நினைத்தான் உறவை வளர்த்தான் ஒன்றாகவே. மகளே நீ வாழ்கவே ஆயிரம்.
டேய் துண்டு பீடி இங்கோடா. டேய் டீல என்னடா கலந்த காட்டு. அடி பாவி, ஏலக்காய் சொல்லிட்டு ஊமத்தங்காய் எடுத்து வந்து கொடுத்துருக்காளே, எல்லாம் குடிச்சிட்டு செத்து போயிட்டானுங்க போகுது. சரி விடு, ஒழிஞ்சானுங்க. டேய் சிங்கிள் டீ குடிச்சிட்டு எவ்வளோண்டா பாட்டு பாடும், நிறுத்துறா, சாவு விடு ஆகிப்போச்சு. என்ன பார்க்குறீங்க? இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய ஆல்பத்தெல்லாம் எடுத்து பாருங்க. அதில் சொந்தக்காரன் ஃப்ரெண்டுன்னு நிறைய பேர் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அவனை நிம்மதியாக வாழ விடாதீங்க. அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி கலாச்சி அவனுக்கு கண்டினியூவாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. 1 2 3 4 எத்தனிடபா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா